பக்கத்துல வேலி இல்ல, அந்த நேரம் வேலி இல்ல. கிட்டத்தட்ட சொல்றேன்னா நான் விசாரணா கல்லூரியிலே இருந்தாலே போடலாம். இரவுல படிப்பேன். எனக்கு படிக்கிறதுக்கு மூட்டை குறைஞ்சிட்டா இந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து ஓடுவேன். இரவே ஓடுவேன். பகல் நேரங்களிலே இருந்து படிப்பேன். கிடைச்சா ஏதாவது நேரம் இல்லாட்டிக்கு அதாவது படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா வந்து இந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து ஓடுவேன். அப்ப இரவு நேரங்களில் வரைக்கும் இந்த செக்யூரிட்டி கார்டா இருந்தவர் அறிய ஊட்டியவர்கள் அவர் லைட் அடிச்சு ஆரண்டு ஆவா ஓடு. அப்படியே அதாவது விளையாட்டு துறையே ஒவ்வொரு நாளும் தான் செய்தான். அதே மாதிரி படிப்பு துறையே ஒவ்வொரு நாளும் தான் செய்தான். ஒரு டார்கெட் கண்டாப்பிற்கு நீங்கள் இரவு பகலா உங்களோட டார்கெட்டை நோக்கி நகர வேண்டும், படிக்க வேண்டும். நீங்கள் என்னத்தை நினைத்து கொண்டு செய்கிறீங்களோ அந்த இதை அடைவீர்கள். அதைத்தான் சொல்றது பாசிட்டிவ் திங்கிங். நீங்கள் உதாரணமாக வீட்டிலேயே நீங்க பயிற்சி செய்து பாருங்க. எனக்கு ஒரு போன் ஒரு லேப்டாப் வேணும் என்று நினைச்சு கொள்ளுங்க. எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். ஒவ்வொரு நாளும் நீங்க எழும்பி யோசி எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். அதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் என்று நீங்க எழும்பி ஒவ்வொரு நாளும் நீங்க நினைங்க, அதுக்கான வழி பிறக்கும். அதுக்கான சொல்றது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்றது. அப்ப நீங்க என்னவா படிக்க போறோம் நீங்க நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் நினைக்க அதுக்கான வழிகளை வந்து நீங்களே உருவாக்கி கொண்டிருப்பீங்கள். அந்த வகையில நான் எனக்கு ஒரு வழியை உருவாக்கி இங்கு படித்து இங்கிருந்து பிள்ளைகளை பெற்று மருத்துவ பீடத்துக்கு சென்று மருத்துவ பீடத்தில் அந்த நேரங்களில் வந்து படிப்புகள் எல்லாம் குழம்பி இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருந்த எல்லாரும் இடம்பெயர்ந்து வன்னிக்கு வந்து வன்னியில இருந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்த காலம் எல்லாம் ஒரு யுத்த முகம் கொண்ட காலம். அடிக்கடி படிக்கிறதும் வந்தருக்கு ஓடுறதுமா தான் இருப்போம். படிப்போம் வந்தருக்கு ஓடுவோம். அந்த கால பகுதியிலையும் அந்த நிலாவை வந்தருக்கு இருந்தெல்லாம் படித்து கொண்டுதான் இருந்தோம். விடையில்லை. இரண்டால் இந்த குறிக்கோள் டாக்டரா வர வேண்டும், மருத்துவத்துறையில பெரியவராக வர வேண்டும் என்று அந்த கால பகுதியில ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. கிழக்கு இலங்கை அதாவது மட்டக்களப்பு பிரதேசத்துல வந்து மருத்துவம் செய்யறதுக்கு ஆக்கள் தேவை. எங்களோட படிப்பு கிடைச்சிட்டு அரபுல படிப்பில் இருக்கிறேன். செகண்ட் இயர் தான் மருத்துவ கல்லூரி. அந்த நேரம் இங்க இருந்து உங்களுக்கு தெரியும், அந்த நேரம் எங்களோட நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்று. அப்ப இந்த வன்னியில இருந்து மட்டக்களப்புக்கு ஒரு கொஞ்சம் பேர் போனாங்க. அங்க இருக்கிற ஆட்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு, அங்க உள்ள போராளிகளுக்கு வைத்தியம் செய்வதற்கு போனாங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக மட்டக்களப்பு காட்டுகளே இருந்தாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா நான் போறது காட்டுக்கு, நான் கொண்டு போறது புத்தகம், நான் படிச்சதுதான் காட்டுக்கே இருந்து. நான் இந்த படிப்பு விடையில் எந்த குறிக்கோள் ஒரு மருத்துவனாக வர வேண்டும். அந்த காட்டுக்கே இருந்து பல சண்டைகள் நடக்கிற நேரத்திலே நான் படிப்புதான் படிப்ப விடையில. அதன் பிறகு நாட்டு நிலை சீராக வர மீண்டும் பல்கலைகளுக்கு சென்று எனது பாடத்தை எடுத்துக்கொண்டு உயர்கல்வி மேற்கொண்டு உயர்கல்வியை முடித்துக் கொண்டு வெளிநாடு சென்று அந்த ட்ரைனிங் எடுப்போன்னு நிற்கிறதுக்கு இடையில மீண்டும் எனது பாதையில் சில மாற்றம். என்னை கூப்பிட்டு பத்திரவா சட்டத்தின் கீழ் 2 வருடம் ஜெயிலில் போட்டு விட்டார்கள். ஜெயிலில் போட்டு விட்டால் நான் கலங்கவில்லை. ஏன் கலங்கவில்லை என்றால், நான் ஒரு வித்தியாச கல்லூரி படித்த மாணவன். ஒவ்வொரு இல்லங்களையும் பாருங்க, எல்லாம் லீடர்ஸ் பேர் தான் இருக்கு. நாங்கள் வெளியில வரும்பொழுது லீடர்ஸாக தான் வந்தாங்க. எங்களை கொண்டு பிடிச்சு போட்டு விசாரணை தொடர்ந்து நீங்க இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா முதலாவது கேள்வி. நான் சொல்லும் வித்யானந்தா ஸ்கூல்ல படிச்சான். உடனே ஒரு வீடியோ டிஸ்டர்புக்கு போட்டாங்க. விசாரணை செய்தவர்கள் வித்யானந்தா ஸ்கூலில் இருந்தால் உங்களை ஜீல சிரிக்கணும் பாருங்கள் தூக்கி போட்டாங்க வித்யானந்தா ஸ்கூல்ல. அது மாதிரி பெருமை எல்லா இடத்திலும் லீடர்ஸை உருவாக்குறது இந்த வித்யானந்தா கல்லூரி தான். 2 வருடங்களுக்கு பின்னர் விடுதலை செய்தார்கள். உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, நீங்க போயிட்டு வா. நான் ஜெயிலில் இருந்த காலத்தில் சும்மா இருக்கவில்லை. 4 புத்தகங்களை எழுதினேன். அதில் ஒன்று நான் ஈழத்தின் வழி, அதாவது ஈழ போராட்டம் என்ன நடந்ததை பற்றி அதில் தெளிவாக எழுதியிருக்கிறேன். அதில் ஆங்கில வசனம் வந்து விலைகளை வெளியிடுவதற்கு இருக்கிறேன். மிச்சவளம் மருத்துவ சம்பந்தமான நூல்கள். இந்த நூல்களோட வெளியில வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவியாளராக, சாதாரண விரிவியாளராக நான் இணைந்தும் எனது கொள்கை உயர் பதவியை அடைய வேண்டும். எனது மருத்துவ துறையில் உயர் பதவியை அடைய வேண்டும். படித்துக் கொண்டே இருந்தேன். புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணினேன். ஆய்வுரை கட்டுரைகளை எழுதினேன். மிக குறைந்த வயதில் பேராசிரியராக வந்தேன்.
மிக குறைவு வயதில் பேராசிரியராக வந்தது மாத்திரமில்ல, கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ கூடத்தில் முதலாவது பேராசிரியர் என்ற பட்டத்தை பேரையும் பெற்றுக்கொண்டேன். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு முன்னால நான் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பேராசிரியராக வந்து இருக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் இந்த வித்யானந்தா கல்லூரி என்னை பட்டெதிரிட்டி ஒரு சகிப்புத்தன்மையோட ஒரு லீடராக எல்லாத்தையும் ஏற்கிற சக்தியோட அனுப்பின ஒரே ஒரு காரணத்தால் தான் நான் இன்று உங்கள் முன் பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றேன். என் பிள்ளைகளே எவ்வாறு படிக்க வேண்டும் என்றதை மாத்திரம் சொல்றேன். ஏனென்றால் நீங்கள் குறிக்கோளை வைக்கலாம், ஆனால் எவ்வாறு படிப்பது. நான் ஏற்கனவே இந்த மேடையில ஒரு முறை கூறியிருக்கிறேன். என்றாலும் பெரிய மாணவர்கள் இருக்கும் காரணத்தால என்னென்று படிக்கிறது என்ற மாத்திரம் சொல்றேன். உதாரணமா நீங்க பாருங்கள், உங்கள் பெற்றோர்கள் கல்விமான்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கல்விமான்களாக வர இயலாது. அதை படிச்சுதான். அதே மாதிரி உங்களோட பெற்றோர்கள் செல்வந்தராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கிறவங்களுக்காக உங்களுக்கு கல்வி உங்களுக்கு வர போறது இல்ல. நீங்கள் கல்வியை படிச்சுதான் எடுக்கணும். அதனால்தான் சொல்லுகிறார்கள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று, ஒவ்வொரு நாளும் படி என்று கூறுகிறார்கள். இதுக்கு உதாரணம் சொல்றேன். கிரேக்க நாட்டில இதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன். கிரேக்க நாட்டில மைலோ என்றவர்கள் இருந்தவன். மைலோ அந்த நாட்டில வந்து ஒரு வெற்றி விளையாட்டு ஒன்று வரும். எரும மாட்டை தூக்கி கழுத்துல வைக்கணும். எரும மாட்டை தூக்கி கழுத்துல வைக்கணும். அப்ப எரும மாட்டை தூக்கி கழுத்துல வைக்கணும் என்றால் ஒவ்வொரு வருஷமும் மைலோ வந்து ஒரு பெரிய ஒரு கால மாட்டை தூக்கி எரும மாட்டை தூக்கி கழுத்துல வச்சிருவான். மற்றாக்களால தூக்கவே இல்லாது. அவனிட போய் கேட்டார்கள், என்னன்றா இந்த எரும மாட்டை தூக்கி கழுத்துல வச்சேன்னு சொன்னால், அவன் பிறந்த கண்டுக்குட்டியை தூக்கி கழுத்துல தூக்கி வைக்கலாம். தூக்க மாட்டீங்களா? பிறந்த கண்டுக்குட்டியை நீங்க தூக்குவீங்க. இன்றைக்கு பிறந்த கண்டுக்குட்டியை நாளைக்கு தூக்க மாட்டீங்களா? நாளைக்கு தூக்கலாம். நாளைக்கு தூக்கின கண்டுக்குட்டி அடுத்த நாள் தூக்க மாட்டீங்களா? தூக்குவீங்கள். 4 நாள் தூக்குவீங்கள், 5 நாள் தூக்குவீங்கள், 6 நாள் தூக்குவீங்கள். இப்படியே ஒவ்வொரு நாளும் தூக்க 30வது நாள்ல உங்களோட முதுகில இருக்கிறது முதுகில் இருக்கிறது எரும மாடு. அதே மாதிரி தான் பிள்ளைகளே, நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சிட்டீங்கன்னா, டாக்டரா வர போறோம், என்ஜினியரா வர போறோம், ஒரு ஆசிரியரா வர போறோம் என்று நீங்க டார்கெட்டை வச்சால் ஒவ்வொரு நாளும் படியுங்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாளும் படியுங்கள். படிக்க எக்ஸாமுக்கு கிட்ட வந்தால் நீங்களே பாருங்க, உங்களோட தோளில் உங்களோட முதுகில இருக்கிறது டாக்டர், என்ஜினியர், அந்த பட்டம் வந்து உங்கள் முதுகிலே இருக்கும். இறுதியாக மாணவ மணிகளை உங்களை பெற்ற பெற்றோர்கள் பல்வேறு எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். இன்று உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுது என்ன கேட்பார்கள்? உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு சங்கிலி இருக்கு, உங்களோட பொடியில் எத்தனை நகை இருக்கு, உங்களோட எவ்வளவு காசு இருக்கான்னு கேட்பார்கள். அதை கேட்க மாட்டார்கள். மூத்தவன் என்ன செய்யலாம், பெண்ணாவது என்ன படிக்கிறான், கல்வியை பற்றி தான் பிள்ளைகளே கேட்பார்கள். எனவே இன்றிலிருந்து நீங்க மைலோ மாதிரி ஒவ்வொரு நாளும் படியுங்கள். உங்களுக்கு கொண்டு ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணுங்கள். அதாவது கனவு காணுங்கள், இதுதான் படிக்க போறோம் என்று. அது ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்துல வந்து நீங்க அந்த கனவினை நிறைவடைவீர்கள். எனவே எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு பாடசாலை நிர்வாகத்துக்கிறது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு வெற்றி பெற்ற சகல மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இதே மேடையில் என்னை விட பெரியவனாக நீங்கள் வர வேண்டும் என கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.